அனைவருக்கும் வணக்கம். நான் சக்ரா பிரபாகரன் பேசுகின்றேன். இந்த காணொளியில் உள்நுழைவதற்கு முன், எதிர்பாராத விதமாக மதுரையில் திமுகவின் குடும்பத்தை சார்ந்த திரு பூர்ணச்சந்திரன் அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற முடியாதது என்ற காரணத்தால் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றோம். இன்று 19 டிசம்பர் 2025 மார்கழி மாதம் அமாவாசை. இந்நாளில் தமிழ்நாட்டில் மற்ற புதுச்சேரி பகுதிகளில் நாம் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுகின்றோம். எல்லோருக்கும் அனுமன் ஜெயந்தி வாழ்த்துக்கள். நான் இந்த காணொளியில் 2 பொருட்களை பற்றி உங்களிடம் தகவல் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். ஒன்று, அரசியல்வாதிகளின் சட்டப்படியான வருமானம். அரசியல்வாதிகளின் சட்டப்படியான வருமானம். நாம் எல்லா துறைகளிலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பணம் சம்பாதித்துக் கொள்கின்றோம். அரசியல்வாதிகளை பொறுத்து ஊழலற்ற சட்டப்படியான வருமானத்திற்கு நமது இந்திய ஜனநாயகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு விவாத பொருளை துவக்க உள்ளேன். நிறைய நண்பர்கள் அறிந்தது போல, நமது ஊழலுக்கு எதிர்ப்பான நேர்மையான ஆட்சி வேண்டி நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தபோது, இந்த ஊழலுக்கு ஆணிவேரான ஒரு வகையில் ஆணிவேராக இருக்கும் அரசியல்வாதிகளின் நிர்வாகம், அதை நாம் தவிர்க்க வேண்டும். அந்த அரசியல்வாதிகளின் நிர்வாகத்தில் பெருமளவு ஊழலை நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு போதுமான வருமானம் வேண்டும். அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு, அவர்களின் குடும்பத்தின் வாழ்வாதாரத்துக்கு வருமானம் வேண்டும். இந்த வருமானம் சட்டப்பூர்வமாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருத்தல் வேண்டும். ஆக அரசியல்வாதிகள், பெரிய பதவிகளில் இருப்பவர்கள், அரசியல் அமைப்பு சட்டப்படி பதவியில் உள்ளவர்கள், உயர்ந்த பதவியான ஜனாதிபதியிலிருந்து கவர்னர், மற்ற பதவிகள், அமைச்சர் பெருமக்கள், மத்திய அமைச்சர் பெருமக்கள், மாநில அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வித சம்பளம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். அது போதுமா இருக்கின்றது அடுத்து உட்பட்டது. அந்த சமூகத்தில் அவங்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற அரசியல் தன்மையில் நேர்மை தான் ரொம்ப தேவைப்படுகிறது. 100 அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னா, ஊழலற்ற நேர்மையாக இருக்கிறவங்க ஒரு 20-30%, 20-30% நம்ம உருவாக்கினாலே பொது நிர்வாகத்தில் ஊழலை கம்மிப்படுத்தலாம். இப்போ இருக்கிற தன்மையில் யார் அதிகம் பணம் சம்பாரித்து வச்சுருக்காங்களோ அவங்க தான் மென்மேலும் தலைவராக ஆகுன்ற முறையில் சூழ்நிலை உருவாகியிருக்கு. அது தேவையற்றது, ஜனநாயகத்தை கெடுக்கக்கூடியது. அடுத்த தலைமுறைக்கு ஜனநாயகத்தை எடுத்து செல்வதற்கு அது ஒரு இடையூறாக இருக்கிறது இந்த கருப்பு பணம், ஊழல் பணம். ஆகையால் நூற்றுக்கணக்கான கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடிகள் கருப்பு பணமாக, ஊழல் பணமாக சம்பாதித்து வைத்துள்ள நிறைய அரசியல்வாதிகளை நாம் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து, எவ்வளோ சீக்கிரம் அவங்க பணத்தை பறிமுதல் செய்ய முடியுமோ பறிமுதல் செய்ய வேண்டும். இதற்கு அப்பாற்பட்டு அரசியல்வாதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ் ஒன்றிய தலைவர்கள், கவுன்சிலர்கள், மாநகராட்சி சேர்மேன்கள், மேயர்கள், நகராட்சி தலைவர்கள், ஒன்றிய சேர்மேன்கள், மாவட்ட சேர்மேன்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய
வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் இப்படி பல பதவிகள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்றது? அரசியல்ல இறங்குறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்கும். தேவை. சட்டப்படி இருக்கணும். இல்லன்னா அவங்க எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கின்னு, யார் அதிகமா சம்பாரிக்கிறாங்களோ, அவங்க பதவியில உயர்ந்துன்னு போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கவுன்சிலர், மாநகராட்சி கவுன்சிலர் 50,00,00,000 சம்பாரிச்சாருன்னா, அடுத்தது அவர் மேல சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கேட்கிறாரு. என்ட்ட காசு இருக்கு நான் செலவு பண்றேன்னு. இது தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான முக்கிய கட்சிகள் இது நடைபெறுகின்றது. ஆகையால் அவங்களுடைய அரசியல்வாதிகளுடைய வருமானம், சட்டப்பூர்வமான வெளிப்படையான வருமானத்தை நாம் எப்படி நிர்ணயிப்பது? உலகத்தில் மத்த இடங்களில் ஜனநாயக நாடுகள் எப்படி ஏற்படுகிறது? அது எப்படி நடத்தப்படுகிறது சட்டப்பூர்வமாக? இப்ப சின்ன நாடுலாம் அது நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல. அவங்க வந்து அப்பதான் நெறைய தலைமை பண்பு உள்ள நல்ல அறிவார்ந்த தலைவர்களை அரசியலில் ஈர்க்கிறார்கள். அது மாரி செய்யறதுக்கு அந்த மாடல படிக்கலாமா? இந்த மாடல தெரிஞ்சுக்கலாமான்ற ஒரு விவாதப் பொருளை நான் உருவாக்க விரும்புகின்றேன். அப்போதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த ஊழலை குறைப்பதற்கும், படிப்படியா கட்டுப்படுத்துவதற்கும், ஊழல் செய்தவர்களை தண்டிப்பதற்கும் வழிமுறைகள உருவாக்கி அதை செயல்படுத்த முடியும். இது வந்து தோராயமா ஒரு 1 வருஷத்துலேருந்து ஒரு 3 இல்ல 5 வருஷத்துலேருந்து ஆகலாம். இதற்கு முன்னரே பல சட்டங்கள் இருக்கு. அத செயல்படுத்தணும். அப்போ வந்து தலைமையில இருக்கிறவங்க ஊழலற்றவளா இருக்கணும். அதனால தான் இப்ப இந்தியால ஊழலற்ற தலைமை இருக்கிறதால, விஸ்வகுரு மேதகு பிரதமரா மோடிஜி தலைமையில் இயங்குவதால, பெரும்பாலான ஊழல் பணத்தை எப்படி பறிமுதல் செய்வது, ஊழல் செய்தவர்கள் மீது எப்படி வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவது, நடைமுறைகள் உருவாக்கப்பட்டு நடந்து கொண்டு இருக்கின்றன. அது வந்து வேகம் அ இன்னும் பிடிக்கணும். அது ஏன்னா நம்ம வந்து கடந்த காலத்தில 60 வருஷமா இது மாரி மெதுவா இருந்துட்டு, கண்டுக்காம இருந்துட்டதால கடந்த கால ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சிலாம், இப்போ வந்து நம்ம செயல்படுத்தும்போது அதுக்கு வேண்டிய செயல் வடிவம் குடுக்க வேண்டியதா இருக்கு. செயல்படுத்த வேண்டியதா இருக்கு. அதனால அதுக்கு வேண்டிய டைம் கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கு. இத வந்து வேகப்படுத்துவதற்கும், பொதுமக்களிடையவும், அ நாட்டுப்பற்று உள்ளவர்கள் இடையவும், அறிவார்ந்த சிந்தனையாளர் இடையவும் ஒரு அ அ கலந்துரையாடல், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த இதை நான் உருவாக்குகிறேன். இதில் முதல்ல நான் வந்து தினமலருக்கு இத அனுப்புறேன். தினமலர் வந்து நான் கடந்த ஒரு 30 வருடமா எனது வாழ்க்கையில் தினமலர் நாளிதழை படித்து வருகிறேன். இருந்தபோதிலும் சில செய்திகள் அதில வரல. அது எனக்கு வருத்தம் தான் குடுக்குது. இப்ப ஒரு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐல நான் ஒரு ஃபைலிங் பண்ணி, அது வந்து மத்த பேப்பர்லாம் வந்திருக்கு. ஆங்கில நாடுகள், மத்த இதெல்லாம் அத பத்தி கேஸ் பத்தி வந்திருக்கு. ஆனா தமிழ்நாடுல வந்து அது டாஸ்மாக் பத்தின்றதால இவங்க வெளியிடவே இல்ல. பர்ட்டிகுலரா தினமலர்ல நான் இருக்கும் கடலூர்ல பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு எடிஷன். ஒரே தினமலர் பத்திரிக்கை ஒருக்கு. அதுல வந்து வரவே இல்லைங்க. மத்த செய்திகள்லாம் வருது. அது எனக்கு வருத்தம் தான் அளிச்சது. இருந்தாலும் அவங்கலாம் வந்து ரொம்ப நாள் தினமலர்லாம் துறையில இருக்காங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது, அ முதலமைச்சரா இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்டது. அறிவார்ந்த மக்கள் தினமலர நடத்துறாங்க. அவங்க பல தமிழ் மொழி முன்னேற்றத்திற்கும், பலவிதமான நாணயங்கள், அந்த கால நாணயங்கள், அது மாதிரி பலலாம் ஐயா காலஞ்சென்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்லாம் அதில நெறைய ஆராய்ச்சிகள் பண்ணி, நெறைய உருவாக்கியிருக்காங்க. அதனால அத வந்து நம்ம பாராட்டணும், தல வணங்கணும். அதனால அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை. நீங்க வந்து இத ஆரம்பிங்க. இந்த சட்டப்பூர்வமான, வெளிப்படையான அரசியல்வாதியின் வருமானம் எப்படி நம்ம உருவாக்குறது? இப்ப சட்டப்பூர்வமான ஃபண்ட் கலெக்ஷன் ஃபார் எலக்ஷன் பார்ட்டீஸ் வந்து ஆல்ரெடி உருவாக்கின்னு இருக்காங்க. அதுக்கு பாண்ட் விட்டாங்க. அதில சில இஷ்யூ வந்தது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அது இன்னும் நடந்துன்னு இருக்கு கேஸு. எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்தது வந்துருங்க ஃபண்டு. இது அ உங்களுக்கு ரெகக்னைஸ் பார்ட்டிக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ்க்கு ஃபண்டிங் வந்து நான் அடுத்த ஒரு 5 டூ 7 இயர்ஸ்ல வந்து ஃபுல்லா லெஜிட்டிமைஸ் ஆயிடுங்க. அதில வந்து கணக்கு வழக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. எலக்ஷன் கமிஷனோ, மத்த இதுகளோ கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு வேண்டிய சட்டதிட்டங்கள் திருத்தம் தேவைன்னா நாடாளுமன்றத்தில் செஞ்சு, கவர்ன்மென்ட் செஞ்சு, மத்திய அரசாங்கம் செஞ்சு அத கொண்டு வந்துருவாங்க. இப்ப தனிப்பட்ட அரசியல்வாதிகளின் வருமானம் ஏன்னா அந்த காலத்துல நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையும். காமராஜர் ஐயா இருந்தாங்க, பக்தவச்சலம் ஐயா இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்குறோம். அவங்கலாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க செயல்படுத்துனாங்கன்ட்டு. சாதாரண கக்கன்ஜி வந்து சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்து, அவங்களோட கொள்ளு பேத்தியோ யாரோ போலீஸ் துறையில அதிகாரியா இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஒரு சோசியல் மீடியால பார்த்தேன். இது மாரி வந்து அவங்களோட புகழ் தான் முக்கியம். இன்னைக்கும் கக்கன்ஜியே நம்ம பேசுறோம். இன்னைக்கும் காமராஜரையே பேசுறோம். இன்னைக்கும் தேவர்ஜியே பேசுறோம். முத்துராமலிங்க தேவர் அவருக்கு இருந்த சொத்தத்த வந்து உலகத்துக்கு ஃபுல்லா இருந்த மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் எழுதி வச்சுட்டு அவங்கலாம் இருந்தாங்க. அது மாரி வாழ்ந்த தமிழ்நாட்டுல போயிட்டு, இன்னைக்கு வந்து அரசியல் வந்து முழுக்க முழுக்க ஒரு பிசினஸ் மாரி நடத்துறாங்க. பிசினஸ் செய்றவங்க எல்லாமே அரசியல்வாதிக்கும்
பதவியில இருக்கவங்களும் பயந்து போயிருக்காங்க. இதான் உண்ம. அத வந்து நம்ம முன்னே தவிடுபொடியாக்க, நம்ம சட்டப்பூர்வமான வெளிப்படைத்தன்மையுடன் அரசியல்வாதிகளின் வருமானம் அப்படின்றத நம்ம எடுத்துன்னு போறோம். இதற்கு தினமலர் வந்து அவங்களோட ஆராய்ச்சி கட்டுரைகள், இல்ல அவங்களுக்கு தெரிந்த புரொஃபசர்கள், பேராசிரியர்கள், பொதுநலவாதிகள், அவங்கள கட்டுரையில நம்ம ஒரு டிஸ்கஷனுக்கு ஆரம்பிக்கலாம். டிபேட் ஆரம்பிக்கலாம். இது மாரி ஆரம்பிச்சு, அதுக்கு வேண்டிய திருத்தங்கள், சட்டதிட்டங்கள், வழிமுறைகள உருவாக்கி, அத எடுத்துன்னு போய் நம்ம மேலிடத்துல அரசாங்ககிட்ட, மத்திய அரசாங்ககிட்ட குடுக்கலாம். இத வந்து எதிர்வருகின்ற 2026 ஆண்டு முழுவதுமே நான் பல முக்கியஸ்தர்கள், அரசியலமைப்பு பதவியில் இருக்கிறவர்கள், பல தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், தேசபக்தர்கள், நல்லெண்ணம் கொண்டவர்கள், சமுதாய அக்கறை கொண்டவர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து, இது மாரி அவங்களோட கருத்துகளையும் எழுத்துப்பூர்வமாகவும், இல்ல காணொளி மூலியமாகவும் வெளிப்படுத்தி, அது ஒரு சிந்தனைய ஊக்குவித்து, அதற்கு பிறகு அதுக்கு வந்து நம்ம ஒரு முன்வடிவம் குடுக்கணுன்ற மாரி, நம்ம இத எடுத்து செல்கின்றோம். இதான் முக்கியமான கருத்து. இந்த வீடியோவ வந்து நம்ம தினமலர் நிருபல் மூலியமா, கடலூர்ல இருக்கிற தினமலர் மூலமா தினமலருக்கு அனுப்பி வைக்க முடியும். அவங்க வந்து தயவு செய்து இது மாரி ஒரு நல்ல எண்ணங்கள் நாட்டுப்பற்றோட இத முன்னெடுத்து செல்ல வேண்டும். முன்னெடுத்து சென்று அவங்கள் பொதுவெளியில் விவாதங்கள், கட்டுரைகள் இதையெல்லாம் உருவாக்கி வெளியிட வேண்டும். அவங்க நாளிதழிலே வெளியிட வேண்டும். முதல்வர் அது தொடர்ந்து மத்த பத்திரிகைகள், மத்த தலைவர்கள் எல்லாருமே நம்ம சந்திச்சு அவங்கள வந்து முறையிட போறோம். இது 1. 2வது வந்து இந்த சட்டப்பூர்வமான வெளிப்படைத்தன்மையுடைய அரசியல்வாதிகளின் வருமானம் எப்படி க உருவாக்குறதுன்றத பத்தி எ வ நல்லெண்ணம் கொண்டு நான் வந்து வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 101வது பிறந்த தினத அன்றில் நடைப்பயணமாக இதை இந்த முழு மு சட்டப்பூர்வமான வெளிப்படைத்தன்மையுடைய அரசியல்வாதியின் வருமானம் என்ற எண்ணங்களுடன் அது எப்படி உருவாகுது என்ற எண்ணங்களுடன் நான் எனது வீட்டிலிருந்து சற்றே ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் அமைந்துள்ள பச்சவாழி அம்மன் கோயிலுக்கு நடைப்பயணமாக சென்று, முதலில் அந்த கோயிலில் அம்மனிடம் எனது கோரிக்கையை வைக்கப் போகின்றேன். வைத்து சாமி கும்பிடப் போகின்றேன். இது வந்து அதிலேருந்து டிசம்பர் 25க்கு அப்புறம் முக்கியஸ்தர்கள், இதில சம்மந்தப்பட்டவங்க, விருப்பம் உள்ளவங்க நான் ஒண்ணொண்ணா ஒருத்தவங்கள சந்திச்சு, இதுக்காக நான் ஊக்குவிக்க போறோம். அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறும், பொதுவெளியில் பேசுமாறும் நான் முன்னெடுத்து செல்ல விரும்புகிறேன். ஆகையால் இந்த பயணத்திற்கு அனைவரின் ஒத்துழைப்பும், உங்களுடைய நல்லாசிகளையும் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்!